வணக்கம், this is Golden Chance TV. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் 2 ட்ரெய்லர் டீகோடிங் தாங்க பார்க்க போறோம். நீங்க இதுல மிஸ் பண்ணியிருந்த ஹிடன் டீடைல்ஸ், அதுக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல வந்து எந்தெந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மீன் பண்ணி பேசுறாங்க, யாரெல்லாம் மீன் பண்ணி பேசி இருக்காங்க, இந்த விஷயத்தை தாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைட்டில்ல இருந்தே ஆரம்பிக்கலாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டு ஜீரோ டாலரன்ஸ். இந்த விஷயத்தை வந்து இந்தியன் படத்திலுமே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு சங்கர் சார் அவர்கள். ஜீரோ டாலரன்ஸ் இதை பத்தி இந்தியன் படத்திலேயே அவர் அப்ளை பண்ணியிருப்பாருங்க. ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தை யார் பண்ணாலும் என்னால் சகிச்சிக்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்தியன் படத்திலேயே அவர் மீன் பண்ணியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பையனே இந்த ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் அவங்க பையனே வந்து அவர் கொலை பண்ணார். இதுதாங்க இந்த ஜீரோ டாலரன்ஸுக்கான அர்த்தமே. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலையும் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக நீ இருந்தாலும் ஊழல், லஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாலும் என்னால் சகிச்சிக்க முடியாதுப்பா, அதுக்கேற்று நான் குரல் கொடுப்பேன், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தாங்க இந்த டைட்டிலை வச்சிருக்காங்க. ஜென்ரலாகவே ஒரு படம்னா ஆன்டகனிஸ்ட், புரோட்டகனிஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தாங்க நோக்கி போவோமே. ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் படங்கள்லாம் ஜென்ரலாக போகும். அந்த விஷயத்தை உடச்சி தான் இந்தியன் படத்தையே எடுத்தார் நம்ம சங்கர் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெயினான ஒரு வில்லன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து இந்தியன் 2ல வந்து மாற்றிருக்காங்கன்னே சொல்லாங்க. நம்மளோட எஸ்.ஜே. சூர்யா அவர்களை ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக காமிச்சிருக்காங்க, ரொம்ப பணக்கார வில்லனாகவும் காமிச்சிருக்காங்க. இந்த இந்தியன் 1ல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க பிரச்சனைகளை தட்டி கேட்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்தியன் 2ல டோட்டலா டிஃபரெண்டா இந்தியால இருக்க மொத்த ஸ்டேட்ல இருக்க விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதை மீன் பண்ற மாதிரி காட்டுற மாதிரி என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 25 இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 25 செகண்ட்ஸ்லேயே நிறைய ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணி அதுக்கு மாண்டேஜஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஃபுல்லாக அப்படியே இந்த கோல்டிஷ் கலரில் ஒரு தங்க காரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு வருமோ அந்த காரில் இருக்க நம்பர் பிளேட் அங்கே என்ன ஸ்டேட்டுன்றதையும் மீன் பண்ணி வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டில் GJ05 அப்படின்ற மீன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, ஓ இது குஜராத்தை சேர்ந்தது, சூரத்தில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு ரொம்பவே பணக்காரங்க வாழ்ற இடமாவே அந்த இடத்த காமிச்சிருந்தாங்க. எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி இந்த தங்கத்தை ஒரு பக்கம் இடம்லாம் போட்டு பார்த்து அந்த இடத்தையே கோலாகலமா செலிப்ரேட் பண்ணி அப்படி ஒரு விஷயமா காமிச்சிருந்தாங்க. இந்த குஜராத்ன்ற ஸ்டேட்ல வந்து இன்னொரு ஸ்டேட்டை பஞ்சாபாக காமிச்சிருக்காங்க. இந்த பஞ்சாபை எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியில் ஸ்கூல் கூட இல்லாமல் அடிக்கிற வெயிலில் போர்டு வச்சுக்கிட்டு ஒரு வாத்தியார் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இந்த பசங்க எல்லாருமே டர்பன் கட்டிட்டு உட்காந்து படிக்கிற மாதிரியும் காமிச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்களுக்கு வந்து லைட்டு வெளிச்சம் கூட இல்லாமல் ஒரு விளக்கில் வச்சு உட்காந்து படிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து குஜராத்தை வந்து கொஞ்சம் பணக்கார இடமா காமிச்சிருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாபை வந்து கொஞ்சம் ஏழ்மையான இடமா காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரேமை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரேமில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேலே ஒரு 4 ஃபோட்டோ குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 4 ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோவில் வந்து ஊழல் பண்ணுறவங்க, 2 ஃபோட்டோவில் வந்து ஊழலால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமாகவும் இருக்குங்க, சோசியல் மீடியா ஸ்ப்ரெட்டர்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு நம்ம வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்போம், அந்த பிரச்சனையை வந்து உலகெங்கும் பரப்புவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேரக்டராக யார் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தார்த் அவர்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ சோசியல் மீடியாவில் அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாங்க பரப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து நம்மளோட இந்தியன் தாத்தாவை அவங்க நாட்டுக்கு வர வைக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்லையும் அதை தான் மீன் பண்ணி காமிச்சாங்க. இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி ஒரு போலீஸ் கூட்டு போவார், அந்த போலீஸை வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என்னால் முடிக்க முடியாதுன்ற கேஸே கிடையாது, ஆனால் என்னால் ஒரு கேஸை வந்து முடிக்கவே முடியல, அதுதான் இந்தியன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லும் போது ஒரு ஃபோட்டோ ஒன்று குறிப்பிடுறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா விக்ரம் படத்தில் எப்படி அவரோட விக்ரம் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி அந்த போட்டோவை வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சீனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து முன்னாடி எப்படி இருந்தாரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த இந்த போட்டோ மூலமா நமக்கு காமிச்சிருக்காங்க. அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பார்த்து கற்றுக்கிட்டாரு அந்த விஷயங்கள்லாம் வந்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேமாக வச்சு காமிச்சிருந்தாங்க. ஸோ அது கூட சேர்த்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் படத்துலேருந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. ஸோ கடைசி சீனில் நம்ம கிளைமேக்ஸில் வந்து அந்த ஒரு ஃபைட் இருக்கும், இந்தியன் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் இருக்குங்க. ஃப்ளைட்டை வந்து அந்த ஃபைட்டில் வந்து ஃப்ளைட்டு வெடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளைட்டு வெடிக்கும் போது நமக்கு வந்து ஒருத்தர் ஓடுற மாதிரி தான் காமிச்சிட்டு அடுத்த கட்டில் வந்து அவர் ஃபாரின்லேருந்து இந்தியன் தாத்தா பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனையும் இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை,
பட் இதில் வந்து புதுசாக இதுக்குன்னே கிரியேட் பண்ணி எடுத்திருக்காங்க, வேற ஒரு ஆங்கிள் வேற ஒரு ஸ்டைலில் வந்து எடுத்திருக்காங்க. இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ஒருத்தரோட பேரை வந்து இந்த படத்தில் வந்து அங்கங்கே மீன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவரை தாங்க மீன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோக்களில் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோக்களில் மீன் பண்ண மாதிரி இங்கே ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று ட்ராவல் ஆகுது. அதில் வந்து ஒரு கார் பறக்கும், ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கார் வந்து பறக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி நகர், இதையும் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கங்கே நம்மளோட சங்கர் சார் வந்து இந்த சுபாஷ் சந்திர போஸ் அவரை வந்து அங்கங்கே மீன் பண்ணியே வச்சிருக்காருன்னே சொல்லாங்க. இன்னொரு டைலாக்காகவும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து காந்தி வழியில் இந்த பக்கம் போங்க, அகிம்சை வழியில் இந்த பக்கம் போங்க, நான் நேதாஜி அவரோட வழியில் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியில் தாங்க நம்மளோட இந்தியன் தாத்தாவும் ட்ராவல் ஆகிட்டு இருக்காரு. அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம அகிம்சை இந்த மாதிரி விஷயங்கள் மகாத்மா காந்தி அவரோட படங்களை அவரோட விஷயங்கள்லாம் எடுத்து படத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த படத்தில் இந்தியன் படத்துலையுமே இதை தான் காமிச்சிருந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட வழிகள் அவரோட விஷயத்தை போட்டுறவங்களோட விஷயமா தான் இந்த படத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு ஒரு விஷயமும் நோட் பண்ணி உன்னிச்சு கவனிச்சாங்க. ஸோ அதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கேன், ஆன்டி இண்டியன். இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆன்டி இண்டியன்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னோடனே எனக்கு ஒரு பக்கம் யார் எல்லாருக்குமே ஆன்டி இண்டியன்னா ஒருத்தர் ஞாபகம் வந்துடுறாரு. எனக்கும் அவர் தான் ஞாபகம் வந்தார். அவரை தான் மீன் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க உள்ள. இந்த ஃப்ரேமை நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, ஒரு பெண் மேலே வந்து ஒரு வைரம் பதிச்ச ஒரு ஆமையை வந்து மேலே வச்சுருக்காங்க. ஸோ அது எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதை குறிப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் எதை குறிப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்க சின்ன சந்தோஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தாங்க இதில் வச்சுருக்காங்க. ஃபைனலாக இந்த ஒரு விஷயத்துக்கும் வரலாங்க. இந்த படத்தில் நடித்தவங்க ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னே சொல்லலாம், தவறிட்டாங்கன்னே சொல்லலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விவேக் சார் ஆகட்டும், மனோபாலா சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்தியன் படத்துலேருந்து ஒரு கேரக்டர் வச்சுருந்தாங்கல்ல, போலீஸ் கேரக்டர், அவரும் இறந்துட்டார். நெடுமுடி வேணு, மனோபாலா சார் அண்டு விவேக் சார், இவங்க 2 பேருக்குமே ஏஐ டப்பிங் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி லெஜெண்டில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. லெஜெண்ட் படத்தில் வந்து விவேக் அவர்களோட வாய்ஸை வந்து மிமிக்ரி பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பெருசாக கனெக்ட் ஆகலை. எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது அந்த படத்தில். பட் விவேக் சாரை பார்த்தது கொஞ்சம் ஹாப்பி தான். இந்த படத்தில் விவேக் சாருக்காக நம்ம போய் படம் பார்க்கலாம், விவேக் சாருக்காக ஹாப்பி பட்டு நம்ம படம் பார்க்கலாம். பட் ஆனால் வாய்ஸ் சிங்க் ஆகுமான்னு எனக்கு கொஞ்சம் அது ஒரு மாதிரி தான் கஷ்டமாக தான் இருக்குது. ஏஐ டப் பண்ணிட்டாங்க இவங்க 2 பேருக்கு. இன்னும் ஒருத்தருக்கு வந்து நெடுமுடி, அவருக்கு வந்து இந்தியன் படத்தில் ஆல்ரெடி நாசர் தான் அவருக்கு வந்து டப்பிங் பண்ணியிருந்தார். இந்த படத்துலையும் அவர் தாங்க டப்பிங் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே அவருக்கு கொஞ்சம் துல்லியமாக செட் ஆகிருந்தது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த படத்தில் பார்த்ததுனால இந்த படத்தில் கனெக்ட் ஆகி கொஞ்சம் துல்லியமாக செட் ஆகிருக்கும். பட் ஆனால் விவேக் சார் வாய்ஸை ஏஐ பண்ணது கொஞ்சம் அது இது மாதிரி தான் இருக்குது. இந்தியன் தாத்தானாலே வர்மக்கலை இருக்குங்க. வர்மக்கலை இந்த படத்துலையும் வச்சுருக்காங்க. பிரதானமான ஃபைட் சீன்ஸில் கூட இப்போ வர்மக்கலை தாங்க வச்சுருக்காங்க. இந்த வர்மக்கலையில் பாதிக்கப்பட்டு யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெல்லி கணேஷ். அவர் வந்து வர்மக்கலையில் பாதிக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கு வந்து விவேக் அவர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், இது என்னடா கருமம், இல்லை இது வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே நம்ம சுஜாதா அவர்கள் வந்து டைலாக்ஸ்லாம் வந்து நம்ம சங்கர் சாருக்கு வந்து பண்ணி கொடுத்துருந்தாரு, இந்தியனில் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே கலகச்சிதமாக அந்த டைலாக்ஸ்லாம் பொருந்திருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக இந்த படத்தில் வந்து இந்த டைலாக்ஸ்லாம் வந்து பொருந்துமா, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி பொருந்தாத டைலாக்லாம் நம்ம பெரிய விஷயமா இந்தியன் படத்தில் பார்த்துருப்போம். அந்த விஷயத்தெலாம் வந்து ஒரு மாதிரி டைலாக்ல வந்து சொதப்பிட்டா மாதிரியும் தோணுது. ஏன்னா சுஜாதா அவர்கள் வந்து இந்த படத்தில் இல்லை, அவர் இறந்துட்டாங்க. அதனால் டைலாக் டெலிவரியில் கொஞ்சம் லேக் இருக்கா மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரியான டைலாக்ஸாகவே இல்லை. ஏன்னா கருமோ வருமோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, இந்த ஜென்ரேஷனுக்கு அதுக்கு பிடிக்குமா அப்படின்னு நினச்சி இதை பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அந்த டைலாக். ட்ரெய்லரில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சாருக்கு பிக் பாஸ் எவ்வளோ பிடிக்குன்றதை இதுலேயும் காமிச்சிருக்காரு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் வந்து எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இந்த இந்தியாவில் வந்து ஊழல், லஞ்சம் இதெல்லாம் வந்து பண்ணாலும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டைலாக் சொல்லியிருக்காங்க. ஸோ கமல் சாருக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் போல இருக்குது. பிக் பாஸ்லேருந்து இந்த படத்துக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் பொருத்தமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இந்த இடத்துல சுஜாதா அவங்களோட வசனம் இருந்திருந்ததுன்னா இன்னும் பெட்டரான வசனங்கள்லாம் கொஞ்சம் காட்டியிருப்பாங்க. அதோட இந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க.
ஆல்ரெடி மேக்கப் போட்டு நடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம், ஃபேஸில் மட்டும் மேக்கப் போட்டு நடிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அவர் வந்து அவரோட உடம்பு ஃபுல்லாக வந்து மேக்கப் போட்டு கமல் சாருக்கு கஷ்டமாக தெரியாது, பட் அவருக்கே கொஞ்சம் கஷ்டமான ஒரு டாஸ்காக தான் இருக்கும். மேக்கப் ஒரு பக்கம் பார்த்துக்கணும், நடிப்பு ஒரு பக்கம் பார்த்துக்கணும், டைலாக் ஒரு பக்கம் பார்த்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் என்னதான் அவர் வந்து இந்தியன் படத்தில் வந்து அவர் வந்து மேக்கப் போட்டு அவரை வருத்தி பண்ணியிருந்தாலும் அப்போ அவர் கொஞ்சம் இளமையான ஆளாகவே சொல்லலாம். அவருக்கு கொஞ்சம் தெம்பும் இருந்துச்சு. இப்போ அவருக்கு கொஞ்சம் வயசாக இருந்தாலும் அந்த இளமையும் வயசும் குறையவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயமா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் அவரோட மேக்கப்பும் அவரோட சென்ட் சீக்வன்ஸும் அதுக்காக அவரை வருத்திக்கிறதும் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட வயசு வந்து ஏறவே இல்லைன்னே சொல்லாங்க. ஸோ இன்னுமே அவர் ஒரு இளமை பருவத்தில் அவர் இளமை பருவத்தில் எவ்வளோ வேகமாக அவ்வளோ கெட்டப்ஸ் போடட்டாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்காக அவர் பல மணி நேரமாக அதுக்காக உழைக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களும் இன்னுமே பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் வந்து உலக நாயகனாக இருக்காரு. இப்போ கடைசியாக வந்து நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கு வந்துடலாங்க. ஸோ இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா அனிருத் அவர்கள். நம்ம வந்து இந்தியன் படத்தை கொஞ்சம் ஏஆர் ரகுமான் அவரோட இவரை கம்பேர் பண்ணக்கூடாது தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து அவ்வளோ நல்லா பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஒரு படத்தை. பட் இந்தியன் 2 வந்து எனக்கு தெரிஞ்சு ஏன் ஏஆர் ரகுமான் கிட்ட கொடுக்கல, அவர் கொடுத்துருக்கலாமே அவர்கிட்டயே, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். பட் அவர் கொடுத்துருக்கலாம் ஏஆர் ரகுமான், அவரே பண்ணியிருந்தாருன்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி 2 பாட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இன்னொரு நல்ல படத்தோட டீகோடிங்கோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேங்க. சைனிங் அவுட், ரூபன்.